வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் காரில் சிக்கிய 5000 கோடி கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது மக்களே. யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர்? என்ன காரணத்திற்காக இந்த 5000 கோடி கொண்டு செல்லப்பட்டது? இது யாருடைய பணம்? என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீங்க. மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சற்று முன்பு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்தக்கூடிய அமைச்சர்களும் சரி, ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது எல்லா அமைச்சர்களும் அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே தற்போது திமுகவுடைய ஒரு முக்கியமான வேட்பாளரும் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய காரில் 5000 கோடி கட்டுக்கட்டாக கொண்டு சென்றிருக்கிறார். இது பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதா, இல்லை அவருடைய காரியத்தை, அதாவது அவருடைய சொந்த செலவிற்காக இந்த 5000 கோடி கொண்டு செல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறைக்கு இந்த ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. அது மட்டும் இல்லாமல் பறக்கும் படையும் அதிரடி வேட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுகவின் முக்கிய வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, KN நேரு அவர்கள்தான் தற்போது அதிரடியாக பறக்கும் படையினருடன் சிக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடமும் சிக்கியிருக்கிறார். இந்த 5000 கோடி கருப்பு பணம் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, யாருக்கு சொந்தமானது, இங்கு உங்களுடைய காரில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பல கோணங்களில் அமலாக்கத்துறையும் சரி, பறக்கும் படையினரும் சரி, பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க மக்களே. இதை பற்றின தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அமலாக்கத்துறையிடம் சிக்கிவிட்டார் KN நேரு அவர்கள். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அரசியல் பற்றின அப்டேட் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.